நீங்க புதிதாக செடி வாங்கியிருக்கீங்களா? அந்த செடிகளை பல கிளைகள் உடைய செடியா நீங்க வாங்கியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வாங்கிய செடிகளை நல்ல ஒரு வளமான மண் கலவையில வச்சிரணும். அதற்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அப்படி நட்ட செடிகளை இப்படி இலைகளை எடுத்துறணுங்க. முற்றிய இலைகள் நாம பெரிய செடியா வாங்கியிருப்போம். அதில் முற்றிய இலைகள் இருக்கும். கண்டிப்பாக அதை நீக்கிடுங்க. அப்படி எடுத்தால்தான் துளிர் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி கொடி ரோஸில் துளிர்கள் இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. முற்றிய இலைகள் நமக்கு தெரியும், அதை மட்டும் எடுத்தால் போதும். இந்த செடிகள்லேயும் பூத்து முடிந்த கிளைகளை நான் கட் பண்ணிடுறேன். மெல்லிய கிளைகள் தான் இருக்கும். இந்த மினியேச்சரில் சின்ன சின்ன கிளைகளை, பூத்து முடிந்த கிளைகளை நான் கட் பண்ணி எடுத்துட்டு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துடுறேன். நீங்களும் இது போல் இலைகளை எடுக்கும் பொழுதுதான் நாம் கொடுக்குற உரத்தால் துளிர்கள் வர ஆரம்பிக்கும். செடி நம்ம வீட்டில் வளர ஆரம்பிச்சிடும். நல்ல உயரமான செடிகள் தான். கிளைகள் வந்ததுன்னா உடனே பூக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு அழகான பூ இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அழகான கலர், எல்லோ மொட்டும் இருக்குது. இப்படி எல்லா இலைகளையும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ இலைகள் எடுத்துட்டோம், எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் புதிதாக வாங்கிய செடிகளில் இந்த பராமரிப்பை முதல் பராமரிப்பாக கொடுத்துருங்க. 2 நாள் கழித்து முதல் உரமாக என்ன கொடுக்கலான்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.